வைத்துக்கொண்டால் தான் நம் வாழ்வும் பிரகாசமாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு மனக்கவலை மாற்றல் எளிது என்பதை பற்றி பார்க்கலாம். மனித வாழ்வின் ஏதாவது ஒரு காலகட்டத்திலே மனிதன் கவலை அடைவது இயல்பு. கவலை இல்லாத மனிதர்கள் யாரும் உலகத்தில் இருக்க முடியாது. வேண்டுமானால் சிலருக்கு சில நேரங்களில் மட்டும் கவலை வந்து போயிருக்கக்கூடும். சில பேருக்கு கவலை பல நாட்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை துன்பகரமாக ஆக்கியிருக்கக்கூடும். ஆனால் கவலை எப்போதாவது ஒரு நேரத்தில் மனிதனை ஒரு துன்பத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு நிகழ்வு இயற்கையான ஒன்று. மனம் மகிழ்ச்சியுற்றிருக்கும் பொழுது அதை ஊற்றி கொண்டாடுவதும், வருத்தமுற்றிருக்கும் பொழுது அதை நினைத்து முடங்கி போயிருப்பதும் கூடாத ஒன்று. மன மகிழ்வான நிகழ்ச்சிகளையும் மன வருத்தம் தரக்கூடிய மனம் கவலை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் ஒரே போல பாவித்து இரண்டையும் சமநிலையில் வைத்து செயல்படுகின்ற மனவழிவு மனிதனுக்கு வேண்டும். மனிதன் பிறக்கிற காலத்திலிருந்தே அவன் துயரத்தில் இருக்கிறது பல பேருக்கு தெரிந்த ஒரு உண்மை. குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை அழுது கொண்டு தான் பிறக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனிதனாகி வாழ்க்கையை முடித்து இறக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிற உற்றாருடையவர்கள் அழுகிறார்கள். ஆக அந்த காலத்திலே வருகின்ற திரைப்பட பாடல்கள் மாரி என்றைக்கும் அழுது கொண்டே இருப்பதை விட, மனிதன் என்பவன் என்றைக்கும் ஒரு துன்பப்பட்டு கொண்டே இருப்பதை விட என்றேனும் ஒரு நாள் மகிழ்வோடு அவன் வாழ்க்கையை நடத்துகிறானா என்கிறால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மனக்கவலை என்பது மிக அதிக அளவு தொந்தரவு கொடுக்கக்கூடியதல்ல. ஒரு மிதமான ஒரு மன வருத்தத்தை, ஒரு வேதனையை, ஒரு துன்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆங்கிலத்திலே இதை ஒரி என்று சொல்வார்கள், இஸ் ஒரியிங் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மன வருத்தமே மிக அதிகமாகி மிக தீவிரமாகி நெடுங்காலம் இருந்து அவனுடைய அன்றாட அலுவல்களை பாதித்து ஒரு மனிதனை முடக்கி போகும் பொழுது அவன் மனச்சோர்வு அடைகிறான் அல்லது மன வருத்தம் அடைகிறான். அதுவே ஒரு மனநல பாதிப்பாக மாறிவிடுகிறது. அதைத்தான் டிப்ரெஷன் என்று சொல்லுகிறார்கள். ஆக பல நேரங்களிலே பல மனிதர்களுக்கு மனக்கவலை வந்து போவதுண்டு. ஆனால் வெகு சிலர்தான் அந்த மனக்கவலை மிக அதிகமாகி டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற மனச்சோர்வினால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மனக்கவலை ஏன் வருகிறது என்று பார்த்தால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை மட்டும் சொல்ல முடியாது. சுற்றுப்புற சூழலின் காரணங்கள், உளவியல் காரணங்கள், உடலியல் காரணங்கள் என்று பல்வேறு காரணங்கள் ஒரு மனிதனின் மனக்கவலைக்கு காரணமாக அமைகிறது. சுற்றுப்புறத்திலே அவன் விரும்பத்தகாத நிகழ்வுகள், அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான நிகழ்வுகள், அதைத்தான் அட்வர்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அவனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலே அவன் மனதை பாதிக்கக்கூடிய, அவனுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய நிகழ்வுகள், வீட்டிலே யாராவது ஒருவர் இறந்து போதல், அல்லது அவனுடைய பணியிலே பிரச்சனை ஏற்படுதல், அவனுடைய நண்பர்களிடத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதல், அல்லது பொருளாதார ரீதியாக ஏதாவது சிக்கல் ஏற்படுதல், இப்படியாக சுற்றுப்புறத்திலே இருக்கிற எதிர்மறை நிகழ்வுகளால் ஒரு மனிதன் கவலையடைவது இயற்கை. அதே போல் ஒரு மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்ள முடியாமல், மற்றவர்களையும் புரிந்து கொள்ள முடியாமல், அவர்களோடு அனுசரித்து போக முடியாமல், தான் யார் என்கிற ஒரு உண்மை நிலையை புரிந்து கொள்ள முடியாமல், தனக்கு என்ன நிறை குறை என்பதை அறிந்து கொள்ள முடியாமல், தன்னால் எது முடியும் தன்னால் எது முடியாது என்கிற ஒன்றை பகுத்து பார்க்கின்ற ஒரு மனநிலை இல்லாத பொழுது அவன் மனக்கவலை அடைவது இயல்பு. அதைத் தவிர பிரிவு, இழத்தல் ஆகிய பல்வேறு காரணங்கள். ஒரு மனிதனுக்கு இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று.
உற்றார் உறவினர் இழத்தல், நண்பர்களை இழத்தல், அல்லது தோல்வி வாழ்க்கையிலே, அல்லது பிரிவு, இவை போன்ற உளவியல் காரணங்களும் மனக்கவலையை உண்டு பண்ணக்கூடியது. சில பேருக்கு இயற்கையாகவே அவர்களுடைய அடிப்படை குணநலனே என்றைக்குமே ஒரு ஆக்கப்பூர்வமான மகிழ்வான சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாத அல்லது அவர்கள் உட்கொண்டிராத ஒரு சூழ்நிலையை இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஒரு எதிர்மறையான எண்ணங்களையே கொண்டிருப்பார்கள். எண்ணத்தை எதுக்கு நடந்து விட போகிறது, எனக்கு ஒன்றுமே சரிப்படாது, நான் எதிர் எடுத்து வைத்தாலும் அது தோல்வியில் தான் முடியும் என்று அவர்கள் எதையுமே ஒரு எதிர்மறையான அணுகுமுறை, நெகட்டிவ் ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். அந்த எதிர்மறையான அணுகுமுறையின் காரணமாக அவர்கள் எப்பொழுதுமே ஒரு மனத்தளவிலே ஒரு கவலையோடு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய குணநலன் படைத்தவர்களாகவே, பெசிமிஸ்டிக் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். அப்படி இருக்கிற பல பேர் எப்பொழுதுமே கவலைப்பட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு மகிழ்வான தருணங்கள் வந்தாலும் அதையும் அவர்கள் மகிழ்வாக எடுத்துக்கொள்ளாமல் கவலை அடைகிற ஒரு பக்குவம் தான் அவர்களுக்கு இருக்கும். ஆக இந்த மனக்கவலை என்பது சூழ்நிலை காரணமாக, உளவியல் காரணங்களாக மட்டுமல்ல, உடலியல் காரணங்களாலும் வரக்கூடும். முக்கியமாக சில குடும்ப வழியாக, மரபு வழியாக அல்லது வம்ச வழியாக சில பேருக்கு இந்த கவலை அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்றே உண்டு. அந்த குடும்பத்தில் எல்லாரும் அப்படித்தான், எதற்கெடுத்தாலும் சோக கீதமே இசைத்து கொண்டிருப்பார்கள். ஒரு சந்தோஷமாக இருக்க தெரியாத குடும்பம் என்று சொல்வார்கள். அப்படி அந்த மரபியல் ரீதியாக வந்த ஒரு நிலையும் இந்த மனக்கவலைக்கு காரணம். அடுத்தபடியாக உடலிலே, அதாவது மூளையிலே இருக்கிற சில ரசாயன பொருட்களின் மாற்றங்களினால் மனக்கவலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை வெளிக்காரணங்கள் எதுவே இல்லாத பொழுது, சுற்றுப்புற சூழ்நிலை சரியாக அமைந்தும் உளவியல் காரணங்கள் இல்லாத பொழுதும் மூளையிலே இருக்கிற சில ரசாயன பொருட்களின் மாற்றங்களினால் சில பேருக்கு மனக்கவலை வரும். ஆக மனக்கவலை என்பது பலவிதமான காரணங்களிலே, பல நேரங்களிலே மனிதனை ஆட்கொண்டு அவனை துன்புறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த மனக்கவலை என்பது இரவும் பகலும் போல, இன்பமும் துன்பமும் ஒரு வாழ்க்கையிலே இரண்டும் சமமாக வருகிறது போல் இரவும் பகலும் சேர்ந்தே வரும். இன்பமும் துன்பமும் இயற்கையை நியதி, ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதி என்று கொள்வார்கள். அதைப்போல இன்பம் துன்பம் இரண்டையும் ஒரு சேர பாவிக்கின்ற ஒரு மனநிலை வேண்டும். எப்பொழுதுமே எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டே இருப்பவர்கள் மனதை கவலையோடு தான் இருப்பார்கள். முன்னேற்ற பாதையிலே செல்லும் பொழுது இடையிலே இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். whenever there is a forward movement there is bound to be turbulence என்று சொல்வார்கள். வாழ்க்கை பாதை என்பது மலர் அடுக்கி வைத்திருக்கிற பாதை அல்ல. முட்களும் அங்கே இருக்கத்தான் செய்யும், மேடு பள்ளங்களும் அங்கே இருக்கத்தான் செய்யும், இடர வைக்கின்ற குழிகளும் இருக்கத்தான் செய்யும். இவை எல்லாவற்றையும் தாங்கி முன்னேறுகின்ற மனப்பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கவலை இல்லாதவர்களாக மகிழ்வோடு இருப்பார்கள். மனக்கவலை இல்லாமல் இருந்தாலே நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்வது ஒரு அபத்தம். ஏனென்றால் வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் போட தெரிந்தவர்கள் தான் அவருடைய வாழ்க்கையிலே ரசிப்பதாக இருக்கும், அந்த வாழ்க்கை ருசியுடையதாக இருக்கும். கப்பலை செலுத்துகின்ற ஒரு மாலுமி ஒரு அமைதியான கடலிலே செலுத்துவது அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தாது. கொந்தளிக்கிற ஒரு கடல், ஆர்ப்பரிக்கின்ற அலை, இவைகளின் நடுவிலே சாமர்த்தியமாக அவன் கப்பலை செலுத்தும் பொழுது தான் அவனுடைய ஆற்றல் வெளிப்படும், அவனுடைய திறமை வெளிப்படும், அவனுக்கு மகிழ்ச்சி கூடும். ஆக எதிர்பார்க்கின்ற காரியங்கள் மட்டும் நடந்தால் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடாது. எதிர்பார்க்காத காரியங்களும் வரும், நமக்கு இடர்பாடுகளும் நேரும், கீழே விழுவலாம். ஆனால் கீழே விழுவது விழுந்து கிடப்பதற்கே அல்ல, விழுந்தும் எழுந்து வீறு கொண்டு நடப்பதற்கே என்கிற ஒரு எண்ணம் வேண்டும். எப்படி எத்தனை முறை தோற்று நின்றாலும் மன வலிமை குறையாது, முயற்சியை தளரவிடாது கஜினி முகமது என்கிற மன்னன் கடைசியிலே போராடி எப்படி வெற்றி பெற்றானோ அதைப்போல மனிதன் மன வலிமையோடு இருந்து எதிர்கொள்ள வேண்டும் மனக்கவலை தீர்வதற்கு. ஆக மனக்கவலை என்பது மனிதனுக்கு வரக்கூடியது. அது நிச்சயமாக அவனுடைய முயற்சியினாலேயே அவன் அதை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும், தீர்த்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை.